ஹலோ எவ்ரிவன், வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காயில் வத்தல் போட போகிறோம். சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. எல்லா ரைஸ் வெரைட்டிஸோட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/2 kg கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கடாயை வச்சுட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்குல்ல, நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம்ல கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். தண்ணி பத்தலைனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா பெரிய தாம்போல தட்டையில் வச்சுட்டு நம்ம வெயிலில் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி மார்னிங் நான் வெயிலில் வச்சுட்டேங்க. ஒரு 10 o'clock இருக்கும். ஈவினிங் போல் பாருங்கள், நல்லாவே காஞ்சிருக்கு. 2வது நாள் மறுபடியும் வச்சுட்டேன். நல்லாவே காஞ்சிருந்ததுங்க. இப்போ இருக்கிற வெயிலுக்கு 2 நாள் போதுங்க. பாருங்க, கலுகலன்னு சவுண்டு வருது இல்லையா? இப்படி உடைச்சா டக்குன்னு சவுண்டு வரணுங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் இருக்குங்க. நம்ம ஃப்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸ்டவ்வில் டீப் ஃப்ரைக்காக எண்ணெய் சூட் பண்ணியிருக்கேங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சு பண்ணும்போது நல்ல கலர் வரும். நல்ல உள்ள வரைக்கும் வேகுங்க. கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா வத்தல் பண்ணலாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அதனால மறுபடியும் கடைக்கு போயிட்டு 1.5 கிலோ கொத்தவரங்காய் வாங்கிட்டேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வத்தல் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. இவ்வளோ வத்தலாக இருந்தாலும் 2 நாளில் காஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேங்க. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.